ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுவதால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய 10 ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாளைக்கு இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட மருத்துவ பயன்கள். வாரத்துல குறைஞ்சது ஒரு முறையாவது கீரையை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிலர் இதனை கடைப்பிடிக்கிறீங்க, பல பேர் இதுல கடைப்பிடிப்பது கிடையாது. நமக்கு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் பல நாம் அன்றாடம் சாப்பிடுற உணவு மூலயமா தான் நம்ம உடலுக்கு கிடைக்குது. ஆனா நாம் சரியான சரிவிகித உணவை நம்ம சாப்பிட வேண்டியது மிக அவசியம். குழந்தைகள், பருவம் அடைந்த பெண்கள், ஆண்கள், நடுத்தர வயதினர், முதியோர் என அனைவரும் சரிவிகித உணவை சாப்பிடுறது ரொம்பவும் முக்கியம். கீரை வகைகளில் சிறந்தது என பொன்னாங்கண்ணி கீரையை சொல்லுவாங்க. இது தங்கமான நிறத்தை சருமத்துக்கு தருது. இதோட மருத்துவ பயன்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உடல் எடையை குறைக்க உதவி செய்து. உடல் எடை குறைய சரியான ஆரோக்கியமான டயட் அவசியம். இதற்கு பொன்னாங்கண்ணி கீரை உதவுது. பொன்னாங்கண்ணி கீரையுடன் மிளகு, உப்பும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வெகுவாக குறையுது. செகண்ட் ஒன், உடல் எடை அதிகரிக்கவும் செய்யுது. பொன்னாங்கண்ணி கீரை உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதிகரிக்கவும் உதவுது. தோரம்பருப்பு, நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை கூடுது. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெறுது, எலும்புகளும் உறுதியாகுது. தேர்ட் ஒன், வாய் துர்நாற்றம் போகுது. வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் நம்மள பலவீனமாக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் போயிடுது. சுறுசுறுப்பாக செயல்பட. பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுவதால இதயம் மற்றும் மூளை புத்துணர்ச்சி பெறுது. இதனால் நாம் சுறுசுறுப்பாக செயல்பட முடியுது. ஃபிஃப்த் ஒன், நோய்களை குணப்படுத்துது. பொன்னாங்கண்ணி கீரை மூல நோய் மற்றும் மண்ணீரல் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதா இருக்கு. சிக்ஸ்த் ஒன், கண் பார்வை அதிகரிக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து நீங்க 27 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை அளவு அதிகரிக்குது, கண் நல்லா தெரியுது. செவன்த் ஒன், ரத்தம் சுத்தம் செய்யுது. பொன்னாங்கண்ணி கீரையை நன்றாக நீரில் கழுவிவிட்டு சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்து வேக வைத்து மசியல் போல செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரத்தம் சுத்தமாகுது. எய்த் ஒன், கண் சிவந்து இருக்கிறத நீக்குது. இரவு சரியா தூக்கம் இல்லாத காரணத்தினாலும் நீண்ட நேரம் செல்போனு, கம்ப்யூட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கண் சிவந்து போயிடுது. இதை போக்குறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நீங்க பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நீங்கிரும். நைன்த் ஒன், நம்ம உடலை பொன்னிறமாக மாற்றுது. பொன்னாங்கண்ணி கீரை தங்கம் போன்ற சருமத்தை தரும் ஆற்றல் கொண்டது. இந்த கீரையை சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடல் அழகு மேம்படுது. 10th ஒன், இந்த கீரையை நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை தண்டுகளை கிள்ளி மண்ணில் நீங்க ஊன்றி வச்சாலே போதும். இந்த கீரை நன்றா வளர்ந்து வருது. இதனை நீங்க வீட்டிலேயே வளர்த்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.